பகவத்கீதா தியான ஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது ஸ்லோகம் 15. ஞானயஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன பிருதக்த்வேன பகுதா விஸ்வதோமுகம். ஞானயஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன பிருதக்த்வேன பகுதா விஸ்வதோமுகம். இந்த ஸ்லோகத்தில் அந்யபி, ஆனால் என்ன சொல்கிறார், வேறு பேர் சில பேர் எப்படி இருக்கான்னு கேட்டால் ஞானயஜ்ஞேன ஞான யஜ்ஞத்தினாலும் ஏகத்வேன ஒற்றுமையினாலும் யஜந்தா பூஜிப்பவர்களாயும் இன்னும் சிலர் விஸ்வதோமுகம் எங்கும் முகமுடைய விராட் ரூபியான பெருமாள் இருக்க கரந்தசில் இடந்தோறும் இடந்திகள் பொருள்தோறும் பரந்தெங்கும் நிறைந்துள்ளன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கே, அந்த கான்செப்டில் விராட் ரூபம் எங்கேயும் இருக்கார், சர்வவியாபியான பெருமாள் அப்படின்னு நினச்சிண்டு துதிப்பவர்களாகும். பிருதக்த்வேன வேற்றுமையாலும் அதனால் பகுதா உபாசத்தே பலவிதமான எல்லா முறைகளிலும் எப்பெருமாளை ஒரே இடத்துல இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார், நீக்கமர நிறைந்திருக்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு குட்டியான அணுவுக்கும் அணுமாக இருக்கார், இல்லை பார்க்குற இடத்தெல்லாம் இருக்கார். என்ன இதில் பாரதியார் பாட்டெல்லாம் கூட நம்ம இங்கே நினைவுபடுத்திக்க முடியும். அதே மாதிரி எங்கே இருந்தாலும் நம்ம அவரை பார்க்குறோம். அதாவது தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, அப்புறம் உன் இனிமையான முகம் அங்கே தோன்றுகிறது அப்படின்னு பாடுறாருல்ல, அது மாதிரி எங்கு பார்த்தாலும் கண்ணன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவாள்லாம் இருக்கா. ஆனால் இப்படியெல்லாம் உபாசனை பண்ணித்தாலும் ஏகத்வேன ஒரே விதம், ஒன்று மட்டுமே நிரந்தரம் அப்படின்னு நினச்சிக்கிறா இல்லையா. அதாவது சிலர் பெருமாளை ஞான யஜ்ஞத்தால் பூஜிக்கிறார், சில பேர் என்ன பண்ணுறார், ஏகத்வேன ஒற்றுமையால் எல்லாவிற்கும் சேர்ந்தது பெருமாள் ஒரே இடத்துல இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் பெருமாள் தான் நினச்சிக்கிறார். யஜந்தகா அப்படின்னா என்ன, பூஜிப்பவர்கள். இன்னும் சிலர் விஸ்வதோமுகம் எங்கும் முகமுடைய விராட் ரூபியான எண்ணெய், விராட் எங்கேயும் இருக்கே, அந்த பெரிய விஸ்வரூபம் இருக்கே, அதை பார்த்து பூஜிக்கிறவாளும் இருக்கா. அப்படியெல்லாம் இருந்தாலும் ஏகத்வேன அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கே, ஏகமேவ பரம் பிரம்ம இது பரமார்த்த தர்ஷனேன அப்படின்னு இருக்குது. அதாவது பரம்பொருள் ஒன்றே என்று நிரந்தரமான ஞானம் யஜ்ஞம். ஒரே மாதிரி பெருமாள் எங்கேயும் இருக்கார், ஒரே பெருமாள் தான். அது மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் தான், அவன் பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன். அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுறார், அங்கேயே போய் காரிய வைகுண்டத்தில் இருக்கிற அந்த பெருமாள், அப்புறம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள், எல்லாரும் ஒன்றுதான் அப்படின்னு நினைக்கிற பரம்பொருள் ஒன்றே என்பது நிரந்தரமான ஞானம். அந்த ஞானமே யஜ்ஞம். அதான் இதை தவிர வேறு உபாசனையை நாடாதவர்கள் ஞான யஜ்ஞத்தால் ஆராதிப்பவர். பெருமாளை ஒன்று என்று நினச்சிக்கிண்டு என்ன ஆண்டாள் சொன்னாலே இல்லையா, பையத்துயின்ற பரமனடி, அந்த மாதிரி பாடு அந்த துயின்று இருக்கிற சேஷசாயியாக இருக்கிற பெருமாளை வேறு எந்த விதத்திலும் இல்லாமல் அவன் ஒத்தனே மூலப்பொருள் அப்படின்னு நினச்சிண்டு நம்ம என்ன பண்ணுறோம், தொழுதுண்டு இருக்கிறோம்னு சொன்னால் அது ஒரு யஜ்ஞம். அந்த யஜ்ஞத்துலேருந்து நம்ம அதுவே நிரந்தரமாக செய்தாலே ஏற்புடையது, அதை ஆராதிப்பவர். ஆனால் 13-14 ஒரு ஸ்லோகத்தில் ஒரு பெருமாள் சொன்னார் சகுன உபாசனை, அப்புறம் கல்யாண குணங்களை பார்க்கணும் அப்படின்னு. இங்கே ஞான யஜ்ஞம் அப்படின்றது என்னன்னு கேட்டால் எல்லா கல்யாண குணங்களிலும் சேர்த்து பெருமாளை அனுபவிப்பது விராட் ரூபியான. ஆனால் எல்லாருக்கும் அந்த சின்ன சின்ன அணுவிலையும் இருக்கிற பெருமாளை தான் உபாசிக்கணும்னு நமக்கு தெரியுமான்னு கேட்டால் நிறைய பேருக்கு அது ஸ்புரிக்காது. இப்போது பெருமாள் நம்மளுக்குள்ளே அந்தராமியாக இருக்கார், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனுக்கு உள்ளேயும் அந்தர்யாமியாக பெருமாள் இருக்கார். இந்த ஜீவன் அது எங்கே போனாலும், இப்போ இந்த சரீரத்தை விட்டு இது கிளம்பிடுத்து எங்கேயோ போகிறது, எங்கேயோ போயின்னு இருக்கு. சில வேளை அதுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும் இடம், சில வேளை அது நரகத்தில் கிடைக்கும், இன்னும் வேறு எங்கேயோ அது சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்படின்னா அதெல்லாம் நமக்கு தெரியாது. சரணாகதி பண்ணவனுக்கு இந்த எந்த விதமான உபாதையும் கிடையாது.
நேர சரீரத்தை விட்டு தேகவசானே முக்தின்னு சொன்னால் இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் கிளம்பினா நேர ஸ்ரீவைகுண்டம் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு அது போகும். ஏன்னா விஷ்ணு தூதாலே அதை அழிச்சின்னு போயிடுவா. ஆனால் இது ஒருவேளை நரகத்துக்கு போச்சுன்னு வைங்க, செய்கிற தப்பு சரணாகதியே பண்ணலை, அந்த ஜீவன் இந்த மனுஷ ஜென்மாவை வைஷ்ணவ ஜென்மாவை வீணடிச்சுடுத்து அப்படின்னா அது பண்ண காரிய கர்மங்களை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி நரக யாதனைக்கு போச்சுன்னா அங்கேயும் அந்த ஜீவனுக்கு அந்தர்யாமி பெருமாள் தான். அங்கே அவன் அது உணர்ந்துக்கலை. இங்கே இருக்கச்சவே பிருத்திவியில் இருக்கும்போதே பிருத்திவி சம்பந்தம் அவனுக்கு அதை உணர விடலை. அவன் நரகத்துக்கு போனோடனே இன்னும் அந்த நரக யாதனையை தான் அனுபவிச்சுக்கணும். அடா இதுக்கு எப்படி இதுலேருந்து வரப்போகிறோம் அப்படின்னு யோசிப்பானே தவிர அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்தர்யாமியை ஜீவனுக்கு அந்தர்யாமியாக இருக்கிற அந்த பரம்பொருளை உணர வேண்டும் என்பது தெரியாது. அதனால் அதற்கும் அதை உணர்ந்து கொள்வதற்கும் ஈஸ்வர அனுகிரகம் அத்தியாவசியம். பெருமாள் பகவானோட அனுகிரகம் இருந்தால் தான் மேலே நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம வாட் வி ஆர் அப்படின்றதே மனசில் வரையும். அதுவே வராத பொழுது எதை பற்றி நம்ம நினச்சிக்க முடியும்? அதனால் பெருமாள் நம்முள்ளே இருக்கிறார், நம்மளோட ஜீவனுக்கு அவர்தான் அந்தர்யாமி அப்படின்ற சின்ன விஷயந்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட பெருமாளோட அனுகிரகம் அவசியம் வேணும்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறோம். இதுக்கு விரிவாக அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ. Thank you.